வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறக்க போது 2026 வரப்போகுதுங்க. இந்த வருஷத்தில் நான் போட்ட ரொம்ப முக்கியமான ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் நான் ஒரு 5 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போகிற டிப்ஸை நான் ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் வீடியோ தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வில் இந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப நமக்கு லோவாகிடும். சில டைமில் நல்லாயிருக்கும், சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாகிடும். இதுக்காக நம்ம கடையில் வந்து கேஸ் ஸ்டவ் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணோட அவசியமே இல்லைங்க. வீட்லேயே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த ஒயரு அதையும் நீங்கள் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த பர்னர்லாம் எடுத்துடலாம். பர்னர் சூடாக இருந்துச்சுன்னா இது மாதிரி இடுக்கி வச்சு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டவ்வை நம்ம அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பர்னர் வந்து உங்களுக்கு எரியலையோ அந்த பக்கமாக பார்த்து நீங்கள் அந்த ஸ்டவ்வை நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்னருக்கு போகிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் இது மாதிரி ஒரு நமக்கு கனெக்ஷன் இருக்கும். இந்த ஹோல்ஸில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பால் பொங்கினாலோ இல்லைன்னா வந்து எறும்பு ஏதாவது வந்து அதில் உள்ளே போயிட்டாலோ நமக்கு அடைப்பு வந்துடும். அதனால தான் நமக்கு வந்து நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சின்ன சேஃப்டி பின்னாக எடுத்துக்கோங்க. பெருசு எடுத்திங்கன்னா அந்த அந்த ஹோல்ஸில் உள்ளே போகாது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா இது மாதிரி வச்சு நல்லா அதை தள்ளி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின்னை நான் எப்படி வளைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு நீங்கள் அந்த ஹோல்ஸில் நல்லா அதை விட்டு எடுக்கும் போதே நமக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்க அடைப்பெல்லாம் நமக்கு சூப்பராக போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தடவை நல்லா இது மாதிரி உள்ளே நல்லா விட்டு எடுத்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க. அப்புறம் உடஞ்சிடுச்சுன்னா உள்ளே வந்து மாட்டிக்கும் அந்த சேஃப்டி பின்னு. அதனால் கரெக்டாக நீங்கள் பக்குவமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா எரியுது பாருங்கள். இதுக்காக நம்ம கடையில் போய் காசு கொடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீனிங்க்கு ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொம்பு, அதாவது நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கால்வாசி நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கால்வாசி ஒரு சின்ன டம்ளரில் கால்வாசி வந்து பேக்கிங் சோடா நான் எடுத்துருக்கேங்க. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்க்கும் போது பொறுமையாக சேருங்க. ஏன்னா நமக்கு அது பொங்கி பொங்கி வரும் இல்லையா, அதனால் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா அதே ஒரு 1/4 டம்ளர் நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரு அப்படின்னா லிக்விட் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா பொங்கி வந்துடும். அடுப்பும் பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கு தான் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கம்ஃபர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆறுனதுமே நீங்கள் கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்கும் போது நம்ம வந்து வீட்டில் இருக்க ஸ்டவ் வண்டி இல்லைங்க, நம்ம டைல்ஸு, நம்ம பாத்ரூமில் இருக்க இந்த லெட்டின் எல்லாமே நம்ம வந்து இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணலாம். சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழுக்காக இருக்கிற, அதாவது நம்ம ஒரு 2 நாளோ இல்லை வீட்டில் யாராவது வந்துட்டாங்க, நம்ம ரொம்ப ஹெவியாக நம்ம ஒரு சமையல் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம வந்து அவசர அவசரமாக பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு இது மாதிரி அழுக்காகிடும். அது எப்படி நான் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா எந்த வித லிக்விட் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி எண்ணெய் பிசுக்கோ இல்லை ரொம்ப அழுக்காக இருக்கிறத கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கொஞ்சமாக தூவிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அதை துவைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன், உப்பு, அதாவது உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அடுப்பு ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குன்னும் போது இதை யூஸ் பண்ணுங்கள். அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு பளபளன்னு புது அடுப்பு மாதிரி நமக்கு மாறிடும். இதை கொஞ்சமாக லிக்விட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் பாதி பிழிஞ்சோம் இல்லையா, அதிலே வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, நம்ம வந்து நம்ம வந்து பர்னர் போடுற அந்த பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் நமக்கு துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, இந்த ஈனோ பேக்கெட் இருக்க பாருங்கள், ஈனோ பேக்கெட்டை கொஞ்சமாக நம்ம தெளிச்சிக்கலாம். அதாவது எங்கே உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருக்கோ அங்கே இதை தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிட்டு அதே மாதிரி இந்த லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணியில் தொடச்சி எடுத்தாலே போதுங்க, சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ரொம்பவும் அழுக்காக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்க்ரப்பர் நமக்கு வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே இந்த ஸ்க்ரப்பர் நமக்கு விற்கிதுங்க. இதை வச்சு லைட்டாக நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணாலே போதும், சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டவ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்ல ஒரு புது ஸ்டவ் மாதிரியே பளபளன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி மாதத்தில் ஒரு நாள் இந்த வந்து மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன். அதாவது நைட் டைமில் நம்ம க்ளீன் பண்ணும் போது இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கரைச்சிக்கலாம். பேஸ்ட்டெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்தோன்னா நல்லாவே நமக்கு ஸ்டவ்வும் க்ளீனாகவும். இது ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லியுமே சாதம் வடிச்சிருப்போம், அந்த தண்ணியை நம்ம டெய்லியுமே இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஒரு நாள் வச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க, நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அன்னன்னைக்கு நீங்கள் சாதம் வடிக்கிற தண்ணியை இது மாதிரி க்ளீனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் கூட நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாங்க, நல்ல ஒரு பளபளப்பு கொடுப்போம். இதோட டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் டவலோ எந்த வித எதுவுமே இல்லாமலே ஸ்க்ரப்பரோ எதுவுமே இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க, நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். எண்ணெய் கீழே கொட்டிட்டாலுமே நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவோ மைதா மாவோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி இருக்கும்போது அங்கே இருக்க எண்ணெயே நமக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டேன். இது துடைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பால் கவருங்க. பால் கவர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் வந்து இது மாதிரி கையில் நான் மாட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் தான், ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க. கையிலே நம்ம அழகாக தேய்ச்சி எடுக்கலாம். எல்லா அழுக்குமே நமக்கு சூப்பராக வந்துடும். இதுக்காக ஸ்க்ரப்பர் வேணுன்ற அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் பொறுமையாக எல்லா பக்கமும் தேய்க்கும் போது அடுப்பில் இருக்க எல்லா அழுக்குமே நமக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நிறைய நான் போட்டிருக்கேன். என்னோடய செகண்ட் சேனலில் வந்து குக்கிங் டிப்ஸும் நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் அதையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தாங்க நான் சொல்லணும். கண்டிப்பாக இதே ஆதரவு எனக்கு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிக்விடும் நான் சேர்க்கலை. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைன்னா சேக்கா ஏதாவது ஒன்று தூள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் தண்ணி நம்ம கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு இந்த சீயக்காய் தண்ணியை தான் நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் சீயக்காவோ இல்லை ஷாம்பூ நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா தொடச்சி எடுக்கும் போது என்ன ஆகுனா, இங்கே வந்து கரப்பாம்பூச்சி, எறும்பு, நமக்கு பல்லிலாம் பக்கத்துலேயே வராது. இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு இந்த ஸ்மெல்னால் கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது, பல்லி எறும்பு எல்லாமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் கவர் வச்சு நான் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். ஃபுல்லாக நம்ம எல்லாமே தொடச்சிட்டு இப்போ வந்து காட்டன் துணி வச்சு தான் துடைப்போம். அதுக்கு பதில் நமக்கு துணி கடையிலையோ இல்லை எங்கேயாவது கடைக்கு போகும்போது நமக்கு இது துணி பேக் இது மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் இது மாதிரி டிஷ்யூ மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகாக நம்ம தொடச்சிடலாம். ஈஸியாக நமக்கு வேலை முடியும். இதுக்காக நம்ம கருத்துணி யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது கிச்சன் டவல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு துவச்சிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னும் போது
ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்து தொடச்சி அப்படியே தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லை நீங்கள் அதையும் நீங்கள் ரீயூஸும் பண்ணலாம். நான் கொஞ்சமாக தொடச்சிட்டு ஈரம் பண்ணிவிட்டு திருப்பியும் தொடச்சி எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி நமக்கு சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பலன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக இந்த பச்சை கற்பூரம் இருக்க பாருங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பூச்சி கரப்பாம்பூச்சிலாம் எந்த வித பூச்சியும் நம்ம ஸ்டவ் பக்கமே வராதுங்க. இந்த எறும்பெல்லாம் வரதுனால தான் நமக்கு வந்து பர்னர் வந்து அடைச்சிக்கிட்டு நமக்கு நெருப்பு ஸ்லோவாக எரியுது. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எறும்போ சரி, பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி எதுவுமே நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரஸ்ட் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே எல்லா சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த வருஷமும் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். புது சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.